கைஸ் இங்கே பாருங்க. தேங்க்யூ. தீப்ஸ் வந்து எனக்கு பெட் காஃபி போட்டு கொடுத்துருக்கா. குட் மார்னிங், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக குட் மார்னிங் எல்லாம் கொஞ்சம் லேட் மார்னிங், ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. எழுந்திரிச்சிட்டோம், காலையில் எழுந்திரிச்சிட்டோம் 8:30க்குலாம் எழுந்திரிச்சிட்டோம். என்னன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து எங்களோட டெய்லி ரொட்டீன் வந்து மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணிருந்தோம், காலையிலே எழுந்திரிச்சிருவோம், எழுந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணுவோம், யோகா பண்ணுவோம், வார்ம் அப் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இப்போ கடந்த என்னாச்சுன்னா பண்ணுவோம். சரி, ஓகே, எல்லாமே என்ன பண்ணிட்டு தான் இருந்தோம். மெடிடேஷன் பண்ணோம், யோகா, காலை யோகா ரெகுலரா பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாவே 2 பேரும் நல்லா தான் இருந்தோம், ஓகேவா. அதுக்கப்புறம் கனால நடிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரொட்டீனும் ஷெட்யூல்ஸும் ரொம்ப மெஸ் அப் ஆயிரும். இஷ்டத்துக்கு டைம் வர நைட் ஷூட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக டைம் மெயின்டைன் பண்ணணும். அது ஒரு 2 இயர்ஸ் போயிடுச்சா. ஸோ அது ஒரு ஹேபிட்டாக திருப்பி வரவே இல்லை. எல்லாம் ஃபிசிக்கலி ஃபார்ம் ஃபுல் அவுட்டு. சரி, அதுக்கப்புறம் கனா முடிஞ்சப்பறம் அந்த என்கேஜ்மெண்ட் டு கல்யாண டிரான்சாக்ஷன் டைம்லாம் அந்த பொட்டு ஹிருதயம் பாட்டில் பொட்டு தொட்டு பௌர்ணமி சாங்லாம் வரும்ல, அதில் சேர்ந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்து நம்மளும் இதான் பண்ணுவோம்ல அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றும் பண்ணல. கனாவே போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஹாஃப் இயர். கல்யாணத்துக்கு அப்புறம் ஹாஃப் இயர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்துட்டு அவள்தான் அப்போதான் கல்யாணம் முடிஞ்சோடனே இங்கே வந்தோடனே ஃபுல் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஆக்சுவலாக அரௌண்ட் வந்து நாங்கள் டிசம்பர் கிட்ட இங்கே வந்தோம். டிசம்பர்லேருந்தே இங்கே வந்து நாங்கள் ரொட்டீன்லாம் ஸ்டார்ட் பண்ணல, அப் அண்ட் டவுனாகவே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா தான் டீப் சொன்னால் ஒரு டிசிஷன் எடுப்போம், 2 பேரும் காலையில் இல்லை எழுந்துக்கும் போதே கில்ட்டோட தான் எழுந்துப்போம். ஆனால் நெக்ஸ்ட் டே அதே தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப கேவலமான ஃபார்மில் போயிட்டு இருக்கோம். இவ்வளோலாம் டிசிப்ளின் இல்லாமலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதை செஞ்சு ஒரு ஷெட்யூல் போட்டு நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு நானும் இங்கே விஷ்வா குட்டி 4 பேரை உட்காந்து ஷெட்யூல் போட்டோம். அவனுங்களையும் வர வச்சு 7 மணிக்கு வர வச்சு எழுந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு 3 வாரம் பண்ணோம். ஒரு சின்ன திருத்தம், ஸ்கெடியூல் போடும்போது மட்டும்தான் விஸ்வாமித்திரன் இருந்தார். அதுக்கப்புறமா அவர் வந்து இல்லை ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போது இது பண்ணும்போது காமெடி பண்ணிட்டு ஒரு நாள் வந்தான். அடுத்த நாள் வரல, கேட்டால் நான் எந்திரிச்சிட்டேன், லேட் ஆயிடுச்சு, நான் வீட்லேயே பண்ண போகிறேன். வீட்லேயே வந்து ஃபோன் வந்து செல்ஃபி போட வச்சு இப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டான். அவ்வளோதான். 3ஆவது நாள் வரல, அது ஏதோ ரீசன் சொன்னான். 4ஆவது நாள் வந்தான். அதுக்கப்புறம் அவனை கூப்பிடவே இல்லை. ஏன்னா வந்தாலும் வந்து எல்லாரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கான், மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவனை கூப்பிடறதே கிடையாது. அதுக்கப்புறம் நானும் இவன் குட்டி மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் யார் கண்ணு வச்சாங்கன்னு தெரியல, இதாச்சு. இது ஆனதுலேருந்து எதுவுமே சுத்தமாக பண்ண முடியல. அது திருப்பியும் வந்து இன்னிலேருந்து அதை எடுக்கணும், இல்லை நேற்றுலேருந்து அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ரொட்டீனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு இருந்து இன்னும் 1 hour இருக்குமே எழுந்துக்கவே இல்லை. அப்புறம் தான் காஃபி போட்டு கொடுத்தாதான் துறை எழுந்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்தப்பறம் துறை எழுந்துட்டார். ஆனால் எழுந்ததுக்கு அப்புறமா 6 நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு அவன் குட் மார்னிங் கூட சொல்லலாம். கைஸ், நான் வந்து ரீசன்லாம் சொல்ல மாட்டேன் கைஸ். ஆனால் நான் ஒரு மேட் உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா, நான் காலையில் எனக்கு காஃபி கொடுத்துச்சா நான் உடனே எந்திரிச்சிப்பேன். அதனால காஃபி குடிச்ச உடனே எந்திரிச்சிட்டேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மேட்ரு. அதுக்கப்புறம் என்னென்னா, இவ்வளோ நாள் ஆயிடுச்சுல, ஸோ கொஞ்சமாக வந்து அப்படியே கொஞ்சமாக நம்ம ஏற்றி அப்படியே எந்திக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 3 வீக்ஸ் கிட்ட நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த 3 வீக்ஸ் ஃபாலோ பண்ணுற டைம் வந்து நிஜமாலுமே ஒரு 1 வீக் அப்புறமா எனக்கு இந்த அலாரம் அடிச்சா எந்திக்கிற பழக்கமே கிடையாது. அலாரம் அடித்தாலுமே நான் படுத்துட்டுலாம் தூங்குவேன். ஆனால் எனக்கு 1 வீக் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்குமே வந்து ஒரு 7:30க்காக வந்து அலாரம் வைக்காமே முழிப்பு தட்டுச்சு. படுக்க மாட்டான், இங்கே அலாரம் அடிக்கும், அப்படியே தூங்குவான். அது ஒரு அசைவு கூட இருக்காது. கைஸ், அது வந்து சின்ன வயசுலேருந்து அப்படி இருந்துச்சா, அதனால பழகி போயிடுச்சு. ஆக்சுவலி அதுக்கு மேலே மோசமாக தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், எங்களை யாருன்னா காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எங்கள் அம்மா பாட்டு போனோம். எங்கள் அம்மாட்ட போயிட்டு அப்புறம் எங்கள் அம்மா பார்த்தா அந்த பட்ஜெட் பிளானிங்கு நேற்று அவன் சொன்னால இஷ்டத்துக்கு செலவு. நாங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு 5 மாதம்லாம் ஸ்பாயில்டு கிட்ஸ் தான் நாங்கள். அந்த அளவுக்கு ஐ நோ ஐ வாஸ் டூயிங் ராங், ஐ நோ வி வர் மெஸ்ட் அப், பட் ஸ்டில் வி வர் டூயிங் இட். அது ஏன் தெரியுமா ரீசன் என்ன தெரியுமா? அதுக்கு எல்லாருமே வந்து அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு ஃபேமிலி கிரியேட் ஆகும். எல்லா டிசிஷனையும் எடுக்கிறது நம்ம தான். நம்ம கொஞ்சம் கிரியேட் ஆகும், நம்ம தான் அதுக்கு ராஜா, நம்ம தான் யோசிக்கிறது, நம்ம பண்ணலாம், யாரையும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் இருந்ததுனால வந்தோடனே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தனியாக லிவ் பண்ண ஆரம்பித்தோடனே லைக் இப்போ ஸ்பாயில்டு கிட்ஸ் மேக்ஸ், இஷ்டத்துக்கு செலவு, இஷ்டத்துக்கு வெளில போகிறது, எல்லாம் எதுவுமே ஒரு கணக்கு இல்லை, என்ன இல்லை. அப்புறம் எடுத்து கணக்கு பார்த்தா ஸ்விக்கியில் மட்டும் ஒரு லட்சம் கிட்ட செலவு பண்ணியிருப்போம். பசங்க எல்லாருமே இங்கே இருந்தாங்க, கச்சேரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 8 பேருக்கு யோசிச்சுவாங்கன்னா 8 பேருக்கு நம்ம வந்து என்னதான் ஷேர் அதுன்னு வச்சாலுமே நடக்கும்ல. அப்படி இருந்து செலவு நான் ஸ்விக்கி மட்டும் சொல்ல, இந்த அன்வான்ட் செலவு கண்டிப்பாக 1 lakh இருக்கும். ஒத்துக்கும்.
அன்வான்டட், அதாவது வான்ஸ் வேற நீட்ஸ் வேறல்ல. நாங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி அதை ப்ராப்பரா செட் பண்ணவே எங்களுக்கு 4 மாசம் ஆச்சு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பட்ஜெட் பிளானிங் மெயினாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த பட்ஜெட் பிளானிங் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய ஐடியா கிடைச்சது. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே நீங்கள் பண்ணுங்க. அது ஃபேமிலியில் இல்லை, ஈவன் இஃப் an individual you should do it because I did it முன்னாடி. அப்போ வந்து it really helped me. எனக்கு வந்து இதுதான் புதுசு. நான் பட்ஜெட் பிளானிங்லாம் பண்ணல, பட் இட் ரியலி ஹெல்ப்ட் அ லாட். அண்ட் இந்த இப்போ எந்திக்கிறதுமே இந்த ஸ்கெடியூல் போட்டு டெய்லி நிறைய பேருக்கு சொல்லுவாங்க எனக்கு ஷெடியூல் போட்டதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், இட் வில் ஏதாச்சும் நம்ம விஷயத்தில் ஒன்று இம்ப்ரூவ் பண்ணுவோம். அவங்க நாங்களாம் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் என்னப்பா இந்த பக்கம் வழக்கமாக நீ கதை தானே கொடுப்ப வரேன்ட்டு. நான் பேச மாட்டேன் இவன்ட்ட. பேச மாட்டியா? அன்னைக்கு வந்துடுறேன் நம்மளுக்கு நம்பிக்கை காமிச்சு 80 என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா தீப்ஸ்? அன்னி நான் 80% கன்ஃபார்ம் வந்துடுவேன். அப்புறம் நான் சொல்றேன் இல்லடா சாதம் வச்சாச்சுடா உனக்கு அப்படின்னா சொல்றான் வந்துருவேன் நீ அதுக்கப்புறம் நீ என்கிட்ட தானே வந்துடுவேன்னு வர மாட்டேன்னு என்கிட்ட சொன்னியா? உங்க அண்ணன் தானே சொன்னா, உங்க அண்ணாட்டே பேசிக்கோ. தம்பி நகரப்பா பூஜை போனேன். என்னடா குட்டி காப்பாத்த மாட்டியா அப்படின்னு கேட்டாரு. நீங்க யாருன்னே தெரியாது ப்ரோ அப்படின்னு. வா சாமி கும்பிடலாம். आइए गंगे जगवंदन शंकर संभवाय विनायक कृपा सिंधु सुंदर सबलाक ओम हनुमंत महावीरम वायुतुल्य पराक्रमं नमः हरय समकच्छातन मामिं कुर्मुरुः व्यासाय विष्णुनप्तारं शक्ते प्रौढमगर्मशं पराशरत्मजं वन्दे शुभराजं भवोनिजं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मणदे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने. கால் பாத்தீங்களா நம்ம வீட்டுக்குள்ள வந்து டஸ்டா இருக்கான். சோ அதனால சத்தியமா சாக்ஸா கலட்றதுக்கு நான் எதுவுமே கேட்கலையே உன்ட்ட. நான் தான் கேட்டா நீ தான் எனக்கு பதில் சொல்ல போறது இல்லையே. அந்த அளவுக்கு புண்பட்டு தெரியுங்க நீங்க. இப்போ அவள் அதை தாண்டா சொன்னா, சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் தான் சொன்னான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரே வேவ்லென்த் தான் குட்டி. நீ அண்ணின்னு கூப்பிடுற, அதனால வேவ்லென்த் கரெக்டா இருக்கு. ஒருத்தவங்க வேவ்லென்த் நம்ம கிரியேட் பண்ணாலும் உடச்சு விட்டு கட் பண்ணிட்டு போறாங்க. என்ன பண்றது? இவனா I invited you for the match. I invited you for dinner. Then you should call me and inform no that you're not coming. Yes. But still you promised you will come. Another you didn't come. You didn't turn up. அப்ப நீ யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்? உங்க அண்ணாட்ட. சரி பிஸியா இருக்கீங்க. நான் பிஸியா மேட்ச் பார்க்க போறேன்னு நான் பிஸியா இருப்பேனா? கை வலிக்குது. ஏன் நீ கால் பண்ணி தானே சொன்னாங்க அண்ணாட்ட? நான் அண்ணனுக்கு டெக்ஸ்ட் பண்ண ரீசன் கேளு. அண்ணி உங்களால டெக்ஸ்ட் பண்ண முடியாது, கை வலிக்குல அண்ணி அப்படின்றான். அன்னைக்கு கால்ல தானே சொன்னா. நீ கால் இல்ல நான் டெக்ஸ்ட்ல தான் சொன்னேன். சரி அண்ணிட்ட சொல்லிருங்கன்னு சொன்னியா? நீ அண்ணாக்கு தான் டெக்ஸ்ட் பண்ண. அண்ணா கிட்ட யாச்சும் அண்ணிட்ட சொல்லிருங்க. அண்ணி வர இல்ல என்கிட்டலாம் அந்த மாதிரிலாம் தம்பி இருப்பா. அவன் என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணானா 9:30 ஆயிரும்னா அப்படின்னா. சரி ஓகேடா பரவாயில்ல வாடா அப்படின்னு சொன்னேன். 10:30 ஆயிடும். இப்போ நான் மெசேஜ் காட்டுவேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அண்ணா இல்லைண்ணே 10:30 10:45 ஆயிரும்னு நினைக்கிறேன், அதான் வர முடியுமா முடியலையான்னு தெரில அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் சரி ஓகேடா நீ பாருங்க. ஆமா பாருன்னு சொன்ன அப்புறம் அண்ணிட்ட சொல்லிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் தானே. அப்ப நான் கோப்பர்ல இருந்த எதுவும் இல்ல. நீ வந்து இன்ட்ரோ எல்லாம் கொடுத்தோன்னே இன்னொரு மேட்ரு. இப்போ வந்து தீப்ஸ் வந்து அவன் பாவம் ஒரு வாட்டி தானே வரல, அதுக்காக ஏன் இப்படிலாம் கேட்குறீங்கன்னா நீங்க மெசேஜ் டெக்ஸ்ட்லாம் கமெண்ட்லாம் போடவே கூடாதீங்க. அவன் முன்னாடி எத்தனை வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கான்றது எங்களுக்கு தெரியும். அதுக்கு நான் ப்ரூஃப், பின்னாடி இருக்க ப்ரூஃப், அவனே ப்ரூஃப். எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அண்ணி தானே கூப்பிடுறேன். அங்க இன்னொருத்த அங்க எடுக்கலாம். அவன் எவ்வளவு பொறுப்பா என்ன பொறுப்பா அவன் இருந்துக்கிறான் தெரியுமா? குட்டி உனக்கு என்ன பண்ணிருக்கேனாடா நானு? ஏன் நீ பண்ணுமா என்ன? இப்ப நீ வராதெல்லாம் எனக்கு அது ஒரு வார்த்தை. நான் தானே கூப்பிட்டேன். என் கார்லயும் நீ அவன்கிட்ட தானே பேசினா, நான் வாங்கி பேசலையா? சரோ வாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசலையா? ஏன்னா அப்பதான் உனக்கு மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. நான் வேற 2 நாளா கேட்டு இருக்கேன் அவங்க அம்மா கிட்ட. எடுத்து வேற வச்சிருவோம். அப்போ உனக்கும் சேர்த்து தானே அந்த கேரோட நாங்க கேக்குறோம். அதனால நம்ம கேரோட வர சொன்னது. அப்ப நீ கேர்லெஸ்ஸா எங்க ஒரு வார்த்தை கூட சொன்னா ஹர்ட் ஆகுமா? ஆகாதான். அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் தி டிஸ்கஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைமும் கிடையாது. நீ நிறைய டைம் பண்ணிட்ட. நான் இதே மாதிரி கோச்சிட்டும் இருந்திருக்கேன். நீ சாரி அண்ணின்னு நானும் மறந்து பேசிடுவேன். அப்புறம் யாரும் தான் இந்த வாட்டி மேட பாயிண்ட் ஐ வாண்ட் டாக் டு யூ.
நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கும் சாமி. ஏன் ப்ரோ அண்ணியை கஷ்டப்படுத்துறீங்க? ஆல்ரெடி அவங்களே ஷோல்டர் இன்ஜுரியில் இப்போதான் ரெக்கவர் ஆகிருக்காங்க. அவன் தானே ஷோல்டர் இன்ஜுரி டெக்ஸ்ட் பண்ண முடியலன்னு. சரி ஆமா ஒத்துக்கிறேன், என்னால் ஃபோன் எடுக்க முடியலதான். ஆனால் மேட்ச் பார்க்க கூப்பிட்ற எனக்கு. சரி விடுங்க அண்ணி விடுங்க, என்ன பண்ணுறது? ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அது நாங்கள் போன விழாவில் சொல்லிட்டோம். ஊர்ல வந்து நாங்க முன்னாடி சொன்னோம் சரோ கேஎல் போயிருக்கான் அப்படின்னு. ஹோல் ஃபுட் பாருங்க வடக்கன். இவரே ஆகணுமா? இல்லை திடீர்னு எனக்கு ஆலு பரோட்டா சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால ஆர்டர் பண்ணிட்டேன். அவ்வளோ நல்லா இருக்காடி, செம்மையா இருக்கு. பப்பு ஹோம் ஃபுட்ஸ் போய் சாப்பிட்டு பாருங்க. சத்தியமா ப்ரொமோஷன் கிடையாது, சத்தியமா ப்ரொமோஷன் கிடையாது, செம்மையா இருக்கு. நயாவிலே சூப்பராக இருக்கு. அப்படியே ஒரு பிராமின் டேஸ்ட் அப்படியே வருது. முன்னாடி சாப்பிட்டோன்னே உட்காந்தா தப்பு, அதனால வாக்கிங்க நியாயம் தீர்த்துதான் சொல்லலாம். இன்னைக்கு காலையிலேருந்து 2 டெலிவரி வந்துச்சுமா. இது ஃபஸ்ட்டு டெலிவரி ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்களும் வந்து பார்த்துட்டு ரெகக்னைஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டு போனாங்க. இப்போ ஒருத்தர் வந்தார், அவரும் பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துப்பாரு. நைஸில் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு, சந்தோஷம். நீங்கள் தானே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க எங்கள் ஃபோட்டோ. இட்ஸ் மை லைஃப், இட்ஸ் நோ ஒன் எவர், ஐ வான்ட் டு கிவ் இட் ஃபார். ஃபர்ஸ்ட் மூக்க விதி, இந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு போ. ட்ரை திஸ் அட் ஹோம். கைஸ் நாங்கள் ஆக்சுவலாக வெளில கிளம்பிட்டோம், பட் ஆனால் இப்போ போக வேண்டாம்னு சொல்லி கேன்சல் பண்ணியாச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் எடிட் வந்து முடியல. ஸோ 9:30 கரெக்டாக அப்லோட் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக ஷாப்பிங்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் இதுதான் இம்பார்ட்டன்ட்டு, மொதல் இதுதான் முடிக்கணும்னு சொல்லிட்டு தீப் சொல்லிட்டா. அதனால் இதை முடிச்சுட்டு இன்கேஸ் டைம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா கிளம்புவோம். என்ன தீப் சார்? அழகாக இருக்குடி, இங்கே திரும்பி. கொய்யா திரும்பி. என்ன பண்ணு, இந்த இடத்துல பொம்மை கிளிப் ஒன்று வாங்கி போட்டுக்கோ, ஸோ க்யூட்டாக இருக்கும். இவனை பாரு, ஏன்டா சார் எதுவும் பேச மாட்டேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் பேச மாட்டேன்? எதுவுமே பேச மாட்டேன். நீ எங்க சொல்லி அங்க போலாம் தீப் சார்? சரோவா? சரோ அவன் கேஎல் போகணுமா? அது எதுக்கு கதையா இருக்கு எனக்கு புரியவே இல்லை. இவரே உங்களை ஹர்ட் பண்ணிருக்காரு, ஆனாலும் அவர் சொல்றது இடத்துக்கு தான் போகணுமா? நம்ம என்னடா பண்றது? நம்ம என்ன அது ஒண்ணும் இல்லடா, நம்ம மனசு வந்து மன்னிச்சு வர்ற மனசு. நம்ம இலங்கு அண்ணி சொல்றதுதான் பாயதா இருந்தாலும். சொல்லுங்கடா, நான் அப்புறம் பர்கர் சாப்பிட கூட்டி போயிருக்கேன் சொல்லிட்டேன். நான் தான் சொன்னேன் எனக்கு தயிர் சாதம் ஓகேன்னு. மத்தியானம் தான்டா தயிர் சாதம் சாப்பிட்டேன். திரும்பி சாப்பிடலாம். நான் என்னன்னா தயிர் சாதம் சாப்பிட்டேன். நான் மத்தியானம் தான் உனக்கு நான் கையெல்லாம் கொடுத்தேன், நைட்லாம் திரும்பி தயிர் சாதத்துக்கு கை கொடுக்க முடியாது. எப்படி பாவமா சொல்றான் பாரு, டியூட்டி ஆக்கி விட்டுருவோம். அந்த கில்ட்லாம் எனக்குலாம் இல்லை. நான் மத்தியானமே உங்ககிட்ட பிரியாணி கேட்டேன், உங்களுக்காக தான் நான் வெஜ்ஜு சாம்பார் சாதம் தேங்காய் சாதம் சாப்பிட்டேன். அவன்கிட்ட கேக்குது, நான் அவன்கிட்ட கேட்கவே இல்லை, உங்ககிட்ட தான் கேட்டேன். அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட். அவனுக்கு கொஞ்ச நாள் அவன் பேச்சுலாம் கேட்க முடியாது. பிரியாணி சாப்பிடணும்னு போல இருக்கு, பட் ஆனால் எனக்கு பிரியாணி வேணும், எனக்கு நான்வெஜ் வேணும், அவ்வளோதான். சாய்ந்தே விட்டாயா கைஸ்? ஒன்றும் இல்லை, இன்னும் வீடியோ அப்லோட் ஆகலை. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வீடியோ தெரிஞ்சுலாம் இல்லை, இன்னைக்கு கன்ஃபார்ம் வீடியோ லேட் ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி 9:20 ஆக போகுது. அப்லோட்லாம் போடல, வீடியோ அவுட்டே இப்போ தான் எடுத்துருக்கு. அதுக்கு என்ன 32 மினிட்ஸ் காட்டுது. டக்குனே ஒரு 70 வந்தவனே டக்குன்னு ஏறிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 70 வர வரைக்கும் ஸ்லோவா தெரியல. இந்த அப்லோடு அவுட் வரதுக்கு லேட் ஆகுது. பண்ணிடலாம். நீங்க இப்ப என்ன பண்ணிருப்பீங்க? மால் போயிருந்தா நான் என்ன சொன்னேன்னா, நான் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இப்போ லேட் ஆயிடுச்சு. புதுசு வாங்கி ட்ரை அதான் ஜிகிஜின்னு கொஞ்சம் இருந்துச்சா? ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிருக்க. போலாம் வெளியில போய் சாப்பிடலாம். இல்ல நிஜமா எங்க எவ்வளவு டைம் ஆனாலும் இன்னைக்கு வெளியில போய் தான் சாப்பிடலாம். கடை இருக்கணும்லடா. இருக்கணும், இருக்க கடைக்கு போவோம்னா போறோம். இன்னைக்கு அண்ணி ரெடி ஆகிலாம் வேற இருக்காங்க. 9:30 மணிக்கு போறோம். குட்டி குட்டி என்ன ஒரே ஒரு கமெண்ட் இருந்தது, அவ்வளவுதான்.
அந்த ஒருத்தவங்க வேல்யூ அவ்வளோ லைக்ஸ் இருந்துச்சு அந்த கமெண்ட்ல. You all watch it for Pichu, but I watch it for Kutti. Thank you. ஏய் பாவி. பட்டாமத்தியா ஸ்கோர். என்னடா சரோ? பரவாயில்ல மோட்டிவேஷன்ல கொஞ்சம் ராங்கா போயிட்டு இருக்கு. பையன் ரொம்ப நாளா சிங்கிளாவே இருக்கறானா? ரொம்ப நாளாவா? அவன் எப்பல இருந்து சிங்கிளா தான்டா இருக்கான். அப்படியா? இந்த இவனுக்குள்ளே காதல் இருக்கு, அதை வெளிப்படுத்த தெரியல. எனக்கு பூ பூத்துச்சுன்றதுக்காக நீ அவன் தண்ணி ஊத்துறியா? ஒரு அழகான விஷயம் அதை ஃபீல் பண்ணி. ஆனா பொண்ணு நான் பார்த்தாலும் சரி யார் பார்த்தாலும் சரி அன்னைக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் அப்பா ஐயோ நான் பண்ணுவேன். ரியாக்ஷன் பாருங்களேன், தீப்ஸ் ரியாக்ஷன். நாங்கடா அப்படியா? ஏய் நைஸா நைஸா. குட்டியும் தான் வெயில் அலையறான், இந்த சரோவை தான் வெயில் அலையறான். ஆனா குட்டி டேன் ஆகிறான், சரோ டேன் ஆக மாட்டான். அது தெரியுதா உங்களுக்கு? அந்த ஃபேஸ்லலாம் ஒரு டேன் பிக்மெண்டேஷன் கூட இல்ல. உங்க ஸ்கின் கேர் சொல்லுங்க சரோ. வெளியே போயிட்டு வந்த உடனே மூஞ்சி ஏன் அவன் அடிக்கடி மூஞ்சி கழுவான்? நானுமே பார்த்துருக்கேன், நோட்டீஸ் பண்ணிருக்கேன். எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா பண்ணிக்கிட்டே இருப்போம். எதுவுமே வராது. முன்னாடி அவன் வெயிலுக்கே வர மாட்டான். நம்ம சங்கீத்தோட லொகேஷன் பார்க்கும்போது இப்படி இப்படி ஏதாவது தலகாணி இருக்குன்னு வச்சுக்கோமே, இதான் தலகாணி. தலகாணி கேப்பு சுத்தமா வர மாட்டான் வரல. ஈஸியா இருக்கு போடுறது இப்படியே. ஆமா, இவனை எது கூட்டிட்டு போனா இது வந்து எதுவும் பண்ணல. இப்படியே வந்தான், இப்படியே போயிட்டான். நம்ம என்ன பண்ணலாம், டாமினோஸ்ல போய் பீஸா வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம். பாவண்டா சாரோ. என்ன சாரோ? நான் பக்கத்துலயே ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா ஒரு 3 இட்லி வாங்கிக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஓகே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து எதனா படம் பார்த்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நீங்க இப்ப கிளம்பிட்டு இங்க வீட்டுல உட்காந்துக்கு நான் ஏன் கிளம்புறேன்? சரி அப்போ ஒன்று பண்ணலாம். கிளம்பிட்டல, நானும் கிளம்பிட்டேன், எல்லாருமே கிளம்பிட்டோம். போயிட்டு பீஸா எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நீங்க சம்மந்தமே இல்லாம நான் உன்னை சொல்றேன், சரோ கூட போய் தோசை சாப்பிடலாம். ஓகே அப்புறம் 10ல நம்ம பீஸா சாப்பிட்டுக்கலாம். ஒரு பீஸா வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம். கீழே போகலாம். கீழே போயிட்டு பிச்சு கிட்ட இங்கி பிங்கி பாங்க ரெண்டு விரல் என்ன ஒன்று தொடுன்னு சொல்லலாம். அவன் இது என்ன தொடுறாலோ அது பண்றோம். எது தோசை கடை பீஸாவா? ஆமா இல்ல வெளியே சாப்பிட்றோம், வீட்டுல கீழே வரைக்கும் போயிட்டு பிச்சுட்டு வீட்டுல சாப்பிடணும், திருப்பி வீட்டுல இருந்து உட்காந்து. ஆமா அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப பிச்சு தூங்கிடுச்சுன்னா பிச்சோட அம்மாட்ட கேட்கலாம். அவன் வீட்டுல வந்துட்டு வச்சுக்கோ, அவன் என்ன சாப்பிடுவான்? நான் அவனுக்கு வாங்கிட்டு வரேன், தோசை வாங்கிட்டு வரேன், சப்பாத்தி வாங்கிட்டு வரேன், சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரேன். அவரே போய் வாங்கிட்டு வருவாரு, நம்ம ஏன் வாங்கிட்டு வரணும்? நல்ல ஐடியா இருக்குல்ல, அவரே போய் வாங்கிட்டு போட்டு வந்தாண்டா. தீப்ஸே குட்டி இப்பதான் ஸ்கோர் சொன்னான். RCB வந்து 4 ஓவருக்கு 70 அடிச்சிருக்காங்களாம். சாம் வீட்டுல உட்காந்து மேட்ச் பார்க்கலாம், செம்மையா இருக்கும், ஜாலியா. ஜெயிக்க போற மேட்ச் தான் ஜெயிச்சிருவாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருவாங்க. அவன் வீட்டுக்கு வந்து ஹைலைட்ஸ் கூட பாத்துக்கலாம். அவன் சும்மாவே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவான். அது இன்னொரு 6 சூப்பர். யாரு? விராட் கோலி தலைவன் வேற இன்னைக்கு ஃபார்ம்ல இருக்கான். நீ வேற இன்னைக்கு RCBக்கு மேட்சிங் ஓரளவு மேட்சிங் கலரா போட்டிருக்க. சரி வேணாம் விடு, வா பிச்சுக்கிட்டே போய் கேட்கலாம் வா. இதுதான் கைஸ், நான் அந்த லிப் பாம் போட்டேன். அதை போட்டு வெளில போலாம்னா இப்படி இவ்வளோ அட்டிலியம் பண்றாங்க. அழகா இருக்கா பார்க்க. சரி கைஸ், நம்ம வந்து டிசிஷன் கேட்க போறோம். அதுவும் என்ன மேட்டர்னா பிச்சோட சவுண்ட் கேக்குது. ஸோ பிச்சு இன்னும் தூங்கல. ஏய் சரி கேளுங்க, சீக்கிரம் போய் தூங்குவா. ஓகே, இன்டோரா அவுட்டோரா நான் குட்டி போடுறான். கைஸ் இது வந்து வீட்டில் சாப்பிடுவோம், இது வந்து வெளியே சாப்பிடுவோம். பிச்சோ தொடு. அதெல்லாம் ரொட்டா. டிங் 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 டிங். இது வந்து வீட்டில் சாப்பிடுவோம். திருப்பியும் போடு. சரி ஓகே, 3 பெஸ்ட் ஆஃப் 3 chances. ஓகேவா? இப்போ மாற்றிடலாம். ரைட் ஹேண்ட் வந்து வீட்டில் சாப்பிட்றோம், லெஃப்ட் ஹேண்ட் வந்து வெளில சாப்பிட்றோம், ஓகேவா? ஏய் தொடு, எல்லாம் ஒன்று தொடு. தான் ஃபர்ஸ்ட் தொட்டிருக்கேன். இது வந்து வெளியே சாப்பிட்றோன்னு தொட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப குரூஷியலான டைம், ஓகேவா? இது வந்து வீட்டில் சாப்பிட்றோம், இது வந்து வெளியே சாப்பிட்றோம். அதே தான், வீட்டில் வெளில. ரைட்டு வீட்டு ஹைலைட் என்னன்னா உன்னை விட்டுட்டு போறேன், நாங்க உன்னை கூட்டு போல. ஓகேயா? ஓகே பாய் சொல்லிரு. பாய். கையில அடிபட்டிருக்கு பிச்சுக்கு. அப்ப நீ vlog பாக்குறது இல்ல? அவன் எங்க vlog பாக்குறான்? அவன் நம்மளே பாக்குறது இல்ல. குட் நைட். டீனா தோசை கடை தான் போறோமா ஷாரா? அங்க போயிட்டு தோசை நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து எல்லாம் கிளம்பி வந்து பீஸா சாப்பிடுறோம், ஓகேவா? சரி போ. தோசை கடை எங்கன்றதை மறந்துட்டேன்டா. டி நகர் எப்படி போனோம் ஞாபகம் இருக்கா? அதுக்கடுத்து நான் பாத்துக்கிறேன். டி நகர், திண்டுக்கல், தலப்பாக்கட்டி, அதுக்கு ஆப்போசிட்ல தான் தோசை கடை இருக்கு. ரைட் எடுத்து சைதாப்பேட் வழியா உள்ள போகணும். என்ன நான் இன்னொன்னு சொல்லிட்டா? சும்மா ஒரு சுத்திட்டு வந்துருக்கோம். ஆமா
தோசை கடைன்னு கூட்டிகிட்டு வந்து அமர்க்கலாம். சரோக்காக தான் தோசை கடையே. எப்படி இருக்கு? நான் வந்து 2 ஸ்மால் வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இவரும் மீடியம் வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு சொன்னார். ஸோ நம்ம பார்ப்போம். 2 மீடியம் வாங்கியிருக்காங்க. 2த்தையும் முடிக்கல அப்படின்னா இவங்களுக்கு டேர் கொடுங்க அடுத்த vlog சேலஞ்சில். இல்லை ஆக்சுவலாக நான் வந்து ஏன் மீடியம் வாங்க சொன்னேன்னா, இப்போ வந்து அங்கே ஆளுக்கு ஒரு தோசை தான் சாப்பிட்டோம். இவன் கண்டிப்பாக கார்ன் சீஸ் சாப்பிட்ருவான், ஃபுல்லாகவே சாப்பிடுவான் தனியாக விட்டா. இது வந்து நம்ம 2 பேரும் தான் சாப்பிடணும். சரவும் எடுத்துப்பான். ஸோ அது எத்தனை பீஸ் வரும் மீடியமில் டோட்டலாக? தெரியாது, நான் காலி பண்ணிடலாம். இது முன்னாடி வந்து டி நகர் தோசை கடைக்கு போனோம். அங்கே தோசை சாப்பிட்டோம். நான் ஒரு நார்மல் தோசை, நீ ப்ரான் தோசை, சரோ ப்ரான் தோசை, குட்டி வந்து பூண்டு தோசை சாப்பிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம பீஸா சாப்பிடணுன்றது. சரோக்காக தோசை போகணும். சரி தோசையே முடிச்சிடலாம். அப்புறம் சரோ என்ன சொன்னா, அண்ணாக்கு பீஸா வேணும் போல நீ அப்படின்னா. சரி அப்போ சரோவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம், ராஜாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி டின்னர் அங்கே பாதி டின்னர் இங்கே. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க அந்த மீடியம் பீஸா 2மே முடிஞ்சு இங்கே ஃபுல் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா அடுத்த நாள் vlogல அவங்க வந்து டேர் பண்ணணும். ஃபோன் வந்து யார்கிட்ட பேசுகிறா? யார்கிட்ட இருந்து ஃபோன் வந்து? இது ஈவெண்ட்டு, மலேசியா ஈவெண்ட். ஃபோன் காமி. இல்லை அவன் புரியுதா? ஈவெண்ட்டுன்னு சொல்கிறான். பார்த்துக்கோங்க, புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் கரெக்டு தானே? மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி போடா பேசுகிறேன். பாய் சரோ. இல்லை ஆக்சுவலி சிக்னல் கிடைக்கல, அதனால எல்லாம் கிளம்பிட்டு. சிக்னல் வெள்ளையும் கிடைக்கலையா என்ன? குட்டிக்கு வந்து நான் லக்கி ஹேர் கண்டுபிடிச்சிருக்கேன். வெளில போய் வேண்டிட்டு ஊத போகிறான். என்ன வேணும்னு சொல்லக்கூடாதா? ஸோ இப்போ வேணது கிடச்சிருவானா? கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைச்சிருமா? அப்போ ஓகே. நாலு பீஸ் தான் இருக்கும்னு சொன்னீங்க. அது ஸ்மால்ல மீடியம். சாப்பிடலாம். பார்க்குறேன் 2த்தையும் முடிக்கணும் தம்பிங்களா 2 பேரும். இன்னும் ஆளுக்கு 2 பீஸ் ரிமைனிங். குட்டி முடிச்சிருவேன்னு சொல்கிறான். அவன் அதை முடிச்சிருவான் போல். நம்ம சார் தான் கொஞ்சம் டவுட்டு. நீ எடுத்துப்ப, நீ சாப்பிடுவேன்ற நம்பிக்கையில் தான் நான் வாங்கினேன். 1 பீஸ் தான் எடுப்பேன்றனால தான் நான் ஸ்மால். ஒன்று தான் எடுத்தியா? இப்போ லாஸ்ட்டில் தோத்துட்டுன்னு ஒத்துக்கோ, டேர் பண்ணு. என்ன இப்போ என்ன சொல்லிட போகிறாங்க? பிகெஸ்ட் லைக்ஸ் என்ன இருக்கோ அந்த டேர் தான் ஆர்விபி பண்ணுவார். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சு செய்யவும். டன்னா கிவ் அப்பா, கிவ் அப். டேர் நீப்பா குட்டி. நான் சாப்பிட்டுறேன். சரி ஓகே, அப்போ குட்டிக்கு இல்லை, ஆர்விபிக்கு மட்டும் தான் டேரு. குட் நைட். நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். நைட். குட் நைட்.